கிராஸ்டு கண்டிசார் ரியாக்ஷன் என்னன்னா டூ டிஃபரண்ட் ஆல்டிகைடு கடையில் நடக்கக்கூடிய விஷயம். இங்க என்ன எடுக்க போறோம் அப்படின்னா பென்சால்டிகைடு C6H5CHO பென்சால்டிகைடு ரியாக்ஷன் வித் ஃபார்மால்டிகைடு HCHO ரியாக்ஷன் ஆகுது. பிரசன்ஸ் ஆஃப் என்ன இருக்கும் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு. சார் இங்கே ஒரு எனக்கு குழப்பம் வருது சார். நீங்கள் சொன்னீங்க ஒன்று செல்ஃப் ஆக்சிடேஷன் ஆகும், இன்னொன்று ரிடக்ஷன் ஆகும்னு. இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த கண்டிசாரில் ரெண்டு பேருமே சேம் ஆல்டிகைடு தான். இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆல்டிகைடாக இருக்குது சார். இதில் யார் ஆக்சிடைஸ் ஆவா யார் ரெடியூஸ் ஆவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். அது என்ன செய்யணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா in crossed Kandisar reaction more reactive aldehyde is oxidized and less reactive aldehyde is reduced. அப்ப இந்த ரெண்டு பேர்ல ஒன்னு ஃபார்மால்டிகைடு இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பென்சால்டிகைடு இருக்கு. அப்ப இதுல யார் மோர் ரியாக்டிவோ அவர் என்ன ஆவார்னா ஆக்சிடைஸ் ஆவாரு. லெஸ் ரியாக்டிவ் என்ன ஆகும்னா ரெடியூசிங் ஆகும். அப்ப இந்த ஃபார்மால்டிகைடு வந்து பாத்தீங்கன்னா மோர் ரியாக்டிவ். அப்ப இது ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு அந்த கார்பாக்சிலேட் சால்ட்டை கொடுக்கும். நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சோடியம் ஃபார்மேட் கிடைக்குது. சரி, இது லெஸ் ரியாக்டிவ் இந்த பென்சால்டிகைடு. அப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும், பென்சைல் ஆல்கஹால் C6H5CH2OH. சொல்ற விஷயம் புரியுதாயா?